எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது தமிழ் துவா திக்ர் சேனல். இந்த சேனலில் போடும் வீடியோக்களை பார்த்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன் என்று கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்லாஹ் மிக பெரியவன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன். பிஸ்மில்லா என்று கூறுவதால் ஏற்படும் நன்மைகள். 1. பிஸ்மில்லா என்று கூறி ஒரு காரியம் செய்யும் போது அல்லாஹ்வின் அருள் பெருகும், அதாவது பர்க்கத் ஏற்படும். 2. ஷைத்தான் நம் காரியங்களை கெடுப்பதை தடுக்கும். 3. தீங்கிலிருந்தும் அல்லது விபத்திலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும். 4. அல்லாஹ்வை நாம் நினைப்பதால் உள்ளத்தில் மன அமைதி கிடைக்கும். 5. பிஸ்மில்லா கூறி தொடங்குவதால் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். 6. சிறிய செயல்களுக்கு நற்கூலியும் மலக்குகளின் அருளும் நன்மைகளும் கிடைக்கும். 7. அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதாக அமையும். 8. உண்மையான ஈமானோடு அல்லாஹ்வை நினைப்பதால் சிறிய பாவங்கள் நீங்கும். 9. பிஸ்மில்லா கூறி நாம் உணவு உண்பதால் உணவில் சுவையும் ஆரோக்கியமும் ஷைத்தானிடத்திலிருந்தும் மற்ற விஷ ஜந்துகளிடமிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும். 10. நாம் எப்பொழுதும் பிஸ்மில்லா கூறி தொடங்கும் போது எப்பொழுதும் அல்லாஹ்வின் நினைவிலே ஈமானோடு இருக்கிறோம் என்று நல்ல எண்ணத்தை நம் மனம் நிலைநிறுத்தும். 11. குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் ஏற்படும். 12. திடீர் சோதனைகள், திடீர் ஆபத்துகள் ஏற்படாமல் தடுக்கும். 13. கோபம் மற்றும் மன அழுத்தம் குறையும். 14. தூங்க செல்வதற்கு முன் பிஸ்மில்லா கூறினால் ஷைத்தான் இடத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், கெட்ட கனவுகள் ஏற்படாது. 15. வீட்டை விட்டு வெளியே செல்லும் போதும் பயணத்தின் போதும் ஓதினால் அல்லாஹ் அனைத்து தீங்கிலிருந்தும் பாதுகாப்பான். 16. எந்த காரியம் தொடங்கினாலும் எளிதாக நடக்கும். 17. மறுமையில் நம் நற்செயல்களின் எடை அதிகரிக்கும். 17. அதிகமாக ஓதி வந்தால் அனைத்து நோய்களும் நீங்கும். 18. வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாது. 20. அல்லாஹ்வை நாம் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருப்பதால் அல்லாஹ்வின் நேரடி பார்வையும் பாதுகாப்பும் கிடைக்கும். ஒரு அடியான் நம் நினைவிலே இருக்கிறான் என்று நினைத்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவான். அல்லாஹ்வின் துவா பர்க்கத்தும் பாதுகாப்பும் பெற பிஸ்மில்லா என்று அதிகமாக திக்ர் செய்து வருவோம். யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து பாவங்களை மன்னித்து இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக. யா ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே.